ரத்னா சார், ரத்னா சார். வாங்க அழகுராஜா. மகாமேரு ரெடியா சார்? லக்ஷ்மி குபேர மகாமேருன்னு முழுசா சொல்லுங்க சார். அப்படி சொல்லதான் பவரே. மன்னிச்சிடும் அழகுராஜா, இனிமே லக்ஷ்மி குபேர மகாமேருனே சொல்றேன். ரெடி பண்ணிட்டீங்கல்ல? ரெடி பண்ணாம வருவானா சார்? சார், இப்படியே பக்தியோட எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல போய் அழகா வச்சுட்டு வந்துருங்க. சரி அழகுராஜா. அப்புறம் சார், ஒரு முக்கியமான விஷயம், பத்திரம். இதுல உங்க கையை தவிர மத்த யாரு கையுமே படக்கூடாது. அப்படி பட்டா தோஷம், பவர் குறைஞ்சிரும். சரிப்பா. அப்புறம் அப்படியே நல்லா சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டு வேண்டிட்டு வாங்க. சரி. லக்ஷ்மி குபேர மகாமேரு. உட்காருங்க சார். சார், இனிமே உங்களை அடிச்சுக்க இந்த உலகத்திலே ஆளு கிடையாது. நீங்க எங்கேயோ போக போறீங்க சார். அப்புறம் எனக்கு தர வேண்டிய பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நான் அப்படியே கிளம்பிடுவேன் சார். சரி, இப்பவே தரேன். சரிங்க சார். வாங்க சார். உட்காருங்க உட்காருங்க. இந்தாங்க அழகுராஜா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மொத்த பணமும் இதுல இருக்கு. ரொம்ப நன்றி சார். எவ்வளவு சார் இருக்கு? 40 lakhs. 40 lakhs? ஏன் என்னாச்சு? நம்ம பேசின அமௌண்ட் தானே கொடுத்துருக்கேன். இதை பிடிங்க சார். ஏன் எனக்கு 2 lakhs அதிகமா கொடுத்துருக்கீங்க சார். எப்போ சார்? எனக்கு 2 lakhs அட்வான்ஸா கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? ஆமால, மறந்து. வாழ்க்கையில நேர்மை ரொம்ப முக்கியம் சார். ஆமா அழகுராஜா, புடிங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரி எல்லாரும் இருந்துட்டா இந்த உலகம் எங்கேயோ போயிடும். எல்லாம் அந்த லக்ஷ்மி குபேர மகாமேரோட மகிமை சார். அப்ப நான் வரேன் சார். வாங்க வாங்க. நல்லது, ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். லக்ஷ்மி குபேர மகாமேரு. ஏய், இது எதுக்கு எடுத்த? எல்லாரும் கையை வச்சா தோஷமாயிடும் சொன்னாங்கல்ல. இது 50 லட்சம் ரூபாவா? எனக்கு என்னமோ இது ரொம்ப அதிகம்னு தோணுது. அத பத்தி உனக்கு என்ன? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? போ, போய் உன் வேலையை பாரு. லக்ஷ்மி குபேர மகாமேரு. லக்ஷ்மி குபேர மகாமேரு. லக்ஷ்மி குபேர மகாமேரு. ஜெயாவை எங்க கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொன்னீன்னா இப்படியே நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். அப்படி இல்லை, போலீஸ் விசாரணை எத்தனை விதம் இருக்கோ அத்தனையும் பார்க்க வேண்டியிருக்கும். ஜெயாக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எதுக்காக நான் போய் அவளை கடத்தணும்? உனக்கும் அவளுக்கும் ஸ்ட்ரைட்டா சம்பந்தம் இல்லதான். ஆனா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது பிடிக்காம கூட நீ அவளை கடத்திருக்கலாம் இல்லையா? ஏய், நான் துர்கா. உன் கூட மோதுவனே தவிர என் ரேஞ்சுக்கு ஈக்குவல் இல்லாதவங்களெல்லாம் கடத்தி வச்சு அவங்க கிட்ட சிறுபிள்ளைத்தனமா விளையாடணும்லாம் எனக்கு எந்த அவசியமும் இல்லை.
நீ எந்த எவிடன்ஸும் இல்லைன்றதுக்காக ஓவராக பேசிகிட்டு இருக்காத. உன் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஜெயா கிடைச்சா உன் நிலைமை தலைகீழாயிடும். அதனால ஒழுங்கு மரியாதையாக நீயே உண்மையை சொல்லிடு. என்ன சார் இது? உங்களுக்கு உண்மையான குற்றவாளி கிடைக்கலனா என்ன மாதிரி ஏமாந்த அப்பாவிங்களை பிடிச்சு வீணா பழி போடுவீங்களா? நல்லா இருக்கு உங்க நியாயம். உன் ராமாவை எங்கிட்டே போடுறியா? இதுக்கப்புறம் நீ வாயை திறக்கிறதா இருந்தா அது உண்மையை சொல்றதுக்காக மட்டும்தான் இருக்கணும். சொல்றி. ஹலோ. வணக்கம் ஏசி சார். வணக்கம். நீங்க யாரு? நான் யாருன்னு சொன்னா எனக்கு என்ன பொண்ணு பார்த்து கல்யாணமா பண்ணி வைக்க போறீங்க? ஏய், கோவப்படாதீங்க ஏசி சார். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களே அந்த திருநறை செல்வி ஜெயா, அவ இப்ப என் பாதுகாப்புல தான் இருக்கா. டேய், என்னடா சொல்ற? சாரி சார், ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை சொன்னது தான், திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. சுருக்கமா சொல்றேன், வீணா நம்பர் ட்ரேசர் பண்ற புத்திசாலித்தனமான முயற்சியெல்லாம் விட்டுரு. 15 லட்ச ரூபா பணத்தை எடுத்துக்கிட்டு அழகான சூட் கேஸ்லயோ ஒரு பேக்லயோ போட்டுக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு கரெக்டா வந்துரு. 15 லட்சம் ரூபாய் பணமா? ஆமா சார், ஜெயா எங்களுக்கு தர வேண்டிய பணம். பணத்தை ரெடி பண்ணிக்கங்க. எங்க வரணுன்றத நான் சொல்றேன். கரெக்டா வந்துருங்க ஏசி சார், இல்லனா மணமகள் பிணமகள் ஆயிடுவா. வரேன். வெரி குட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு காக்கி கலர்னாலே அலர்ஜியான விஷயம். அதனால யூனிஃபார்ம் இல்லாம கண்ணுக்கு லட்சணமா மப்டியில அழகா வந்துருங்க. சரி. எங்க இப்பவே கிளம்புங்க பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. நீ போலாம். என்ன என்னமோ விதவிதமா விசாரிக்க போறேன்னு சொன்ன, என்னாச்சு? ஏய், மரியாதையா போயிடு. அவ்வளோதான் சொல்லிட்டேன். முத்தே சார். சொல்லுங்க சார். கூட்டிட்டு போங்க அவளை. வாங்க மேடம் போலாம். என்ன போலீஸ்னா உங்க இஷ்டத்துக்கு எங்களை ஆட்டி வைப்பீங்களா? இதுக்கெல்லாம் கூடி சீக்கிரம் நீ பதில் சொல்லி ஆகணும். ஏய், போடி. ச்சீ. தோட்டத்துக்கு வண்டி வர சொல்லியிருக்கேன். மூட்டையெல்லாம் எண்ணெய் ஏற்றி பார்த்து அனுப்பிடுங்க. சொல்லுங்க தம்பி. ஐயா வணக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம். என்ன தம்பி சொல்லுங்க. ஐயா, ஜெயாவை யாரோ கடத்திட்டாங்க. என்ன தம்பி சொல்றீங்க? யார் என்னன்னு தெரிஞ்சுதா? அது துர்காவா இருக்குமோன்னு அவளை கூப்பிட்டு ஸ்டேஷனில் விசாரித்தேன். அப்போதான் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. $15 லட்சம் பணம் கேட்குறாங்கண்ணா. கண்டிப்பாக ஜெயாவுக்கு கடன் கொடுத்த உங்கள் ஊரை சேர்ந்த யாராவது தான் இருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க. இல்லை தம்பி, எங்கள் ஊருக்காரங்க யாரும் என்ன மாரி கடத்தல் கிடத்தல் அது இதுனால போக மாட்டாங்க தம்பி. நிச்சயமாக இது வேற யாரோட வேலையாக தான் இருக்கணும். தம்பி. ஓகேங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா உடனே எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்க தம்பி. தேங்க்ஸுங்க. சாமி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏம்மா? வெளி உலகத்துல எவ்வளோ பிரச்சனைங்க இருந்தாலும் வீடு நிம்மதியா இருக்கணும்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆனா இப்போ நான் இருக்கிற வீடு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு அப்பா அம்மா என்ன தேடி வந்திருக்காங்க. அவங்க என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அம்மா தான் கார்த்திகை புரிஞ்சுக்காம சட்டுன்னு கோவப்படுறாங்க. கார்த்திக் மனசு என்ன பாடுபடும்னு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்க.
இதுக்கு நடுவுல இப்போ சிலிண்டர் வேற வெடிச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நல்ல வேளை அதுல யாருக்கும் எந்த உயிராபத்தும் ஏற்படல. ஆனா அது விபத்தா இல்ல தற்செயலான்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சாமி, நான் நிம்மதியாவே இருக்க கூடாதா? என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சாமி, நடந்தது விபத்தோ தற்செயலோ இல்ல, அது திட்டமிட்ட சதி. சாமி என்ன சொல்றீங்க? சதியா? அது உன் பெத்தவங்களுக்கு வைக்கப்பட்ட குறி. ஆபத்து அவங்கள நெருங்கிக்கிட்டு இருக்கு. அவங்க உன் கூட இருக்கிறது நல்லதில்ல. அவங்கள உடனே ஊரை விட்டு போ சொல்லு. சரிங்க சாமி. சாமி, ஒரு விஷயம் கேட்கலாமா? சொல்லுமா. கேஸ் வெடிச்சது சதின்னு சொன்னீங்களே, அந்த சதிக்கு பின்னாடி இருக்கிறது யார் சாமி? சொல்லுங்க சாமி. எனக்கு சொல்றதுக்கு உத்தரவு வரலமா. சாமி, ஐயனார கும்பிட்டுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பி போமா. அவர் உனக்கு துணை இருப்பார். நான் வரேம்மா. ஹலோ, என்ன ஏசி சார், வந்துட்டீங்களா? வந்துட்டேன். எங்க இருக்கீங்க? கரெக்டா லேண்ட்மார்க் சொல்லுங்க. ஆனா இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன? இன்னும் நீங்க கொஞ்சம் தூரம் அங்கிருந்து அப்படியே அந்த காரை ஓட்டிக்கிட்டே வாங்க. ஒரு இடத்துல ஒரு லெஃப்ட் டர்னிங் வரும். ஏய், என்ன அலைய விட்டுறீங்களா? என்ன ஏசி சார், கோவப்படுறீங்க? அப்படிலாம் படக்கூடாது சார். கார்ல டிவிடி பிளேயர் இருக்குல்ல, அதுல நல்ல இளையராஜா சாங்கா ஒன்று போட்டுக்கின்னு ரிலாக்ஸா கேட்டுக்கினே வாங்க. என்ன சொல்ற காயத்ரி? அம்மா, தயவு பண்ணி என்ன திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க. நீயும் அப்பாவும் இன்னைக்கே ஊருக்கு கிளம்புங்க. அப்போ நீ எங்க கூட அசோக கூட்டிட்டு கிளம்பு. 4 பேரும் ஊருக்கு போலாம். அம்மா, இப்போ நான் அங்க வர சூழ்நிலையில இல்லம்மா. நாங்களும் போற மாதிரி சூழ்நிலையில இல்ல. என்னப்பா நீங்களும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. சிலிண்டர் வெடிச்சு கோகிலா அடிபட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. அதனால நான் வழக்கமா குறி கேட்கிற கோவிலுக்கு போய் சாமியாரை பார்த்து நடந்ததை சொல்லி குறி கேட்டேன். அப்போ அந்த சாமியாரு சிலிண்டர் வெடிச்சது தற்செயல் இல்ல,
உன் அப்பா அம்மாவுக்கு ஆபத்தை உண்டாக்குறதுக்காக ஒருத்தர் திட்டம் போட்டு பண்ண சதி வேலைன்னு சொன்னாரு. அதனாலதான் உங்க 2 பேர்கிட்டயும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மேற்கொண்டு ஆர்கியூ பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. இல்ல காயத்ரி, யாரோ ஒரு சாமியார் சொன்னதுக்காக இந்த நிலைமையில உன்னை விட்டுட்டு நாங்க போக மாட்டோம். ஐயோ அம்மா, அவர் யாரோ ஒரு சாமியார்லாம் கிடையாது. ரொம்ப துல்லியமா குறி சொல்வாரு. சொன்ன வார்த்தையெல்லாம் தப்பாம பழிச்சிருக்கு. இன்னைக்கு சூர்யா உயிர் பொழைச்சிருக்காருன்னா அந்த சாமியார் சொன்ன வழியில நான் போனதுனாலதான். என் அனுபவத்துல இது வரைக்கும் அவர் இல்லாதது எதையுமே சொன்னதில்ல. சரி காயத்ரி, எங்களுக்கு ஆபத்துனா உனக்கு ஆபத்துன்னு தானே அர்த்தம். அப்புறம் உன்னையும் என் பேரனையும் விட்டுட்டு எங்களால எப்படி போக முடியும்? நீ கிளம்பு. என்னப்பா, நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு இங்க ஆபத்துனா அதையும் அந்த சாமியார் ஓப்பனா சொல்லிருப்பாரு. சரி, எங்களுக்கு ஒருத்தரால ஆபத்துன்னு சொன்னேல்ல, அது யாரு என்னன்னு கேட்டியா? கேட்காம இருப்பேனாமா? கேட்டேன். கால நேரம் வரட்டும், அப்போ உனக்கே தெரியும்னு சொன்னாரு. மேற்கொண்டு என்னால கம்பல் பண்ணி கேட்க முடியல. அவருக்கு ஐயனார் என்ன உத்தரவு கொடுக்கறாரோ அத மட்டும்தான் அவர் சொல்லுவாரு. எல்லாத்தையும் சொல்ல மாட்டாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன் ஆண்டி, உங்க பொண்ணு இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்கல்ல, நீங்களும் அங்கிளும் ஊருக்கு போக வேண்டியது தானே? நீ பேசாத. நாங்க ஊருக்கு போகணும் போக வேண்டாம்ல நீ சொல்ல வேண்டாம். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. அம்மா, என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுவாங்க? நாங்க கிளம்பி போயிட்டா உன் பாடு கொண்டாட்டம். அதுக்காக தானே காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற. ஐயோ ஆண்டி, நீங்க நல்லா இருக்கணும்னு அந்த அக்கறையில தான் நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஆடு நினைதேன்னு ஓனாய் அழுதுச்சான். எனக்கு தெரியாத உன் அக்கறையும் சக்கரையும் பத்தி. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு இந்த சிலிண்டர் வெடிச்ச விஷயத்துல உன் மேலதான் சந்தேகம். அம்மா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசலமா. நல்லா யோசிச்சு நிதானமா தான் பேசுறேன். சிலிண்டர் வெடிச்ச முத நாள் ராத்திரி நான் தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கேஸ ஆஃப் பண்ணி வச்சேன். அது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, குடும்பம் நடத்துற அத்தனை பொம்பளைங்களுக்கும் வேலை முடிஞ்ச உடனே கை தானே அங்கதான் போகும். ஆனா அடுத்த நாள் காலையில கேஸ் லீக் ஆயிருக்கு. இது தெரியாம கோகிலா வந்து அடுப்பை பத்த வச்சிருக்கா. அது வெடிச்சிருக்கு. கோகிலா எப்பவுமே அந்த சமயத்துக்கு வர்றவ கிடையாது. நான் தான் காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு வந்து பாலை காய்ச்சி காப்பி போடுவேன்னு இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது எனக்காக நடந்த சதின்னு நல்லா புரியுது. இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே என்ன பிடிக்காத ஒரே ஆள் நீ மட்டும்தான். அதனால இந்த சதி வேலையை நீ ஏன் பண்ணிருக்க கூடாது? அம்மா, போதும் நிறுத்துறியா? நல்ல வேலை, அன்னைக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட நீ இந்த மாதிரி எதுவும் உளறல. ஓ, அப்ப நான் இப்ப பேசுனதெல்லாம் உனக்கு உளற மாதிரி தெரியுதா? நான் உளறல காயத்ரி, உண்மையை தான் சொல்றேன். நியாயமா பார்த்தா அன்னைக்கு அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்து உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு கேட்டிருக்கணும். ஆனா அவர் கேட்கல. அப்ப எனக்கு இவர் மேல லேசா தான் சந்தேகம் இருந்தது. ஆனா நீ எப்ப அந்த சாமியார் கிட்ட குறி கேட்டுட்டு வந்தேன்னு சொன்னியோ அப்பவே என் சந்தேகம் உறுதி ஆயிடுச்சு. போதும் ஆண்டி, போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. நீங்க காயத்ரியோட அம்மாங்கிறதால தான் நீங்க இவ்ளோ பேசுறதுக்கு நான் பொறுமையா இருக்கேன். கார்த்திக், ப்ளீஸ் கார்த்திக், தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா ஏதோ தெரியாம பேசுறாங்க. இல்ல காயத்ரி, ஆன்ட்டிக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல. அவங்க ஊருக்கு போக வேண்டாம், உன் கூடயே இங்கேயே இருக்கட்டும். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். எஸ்டேட்ல எங்கேயாவது தங்கிக்கிறேன். கார்த்திக், போடுற விடுமா. என்னம்மா, என்ன அவர் வீட்லயே இருந்துகிட்டு இப்படி பேசுற? கார்த்திக், கார்த்திக், நில்லுங்க கார்த்திக். கார்த்திக், போகாதீங்க. கார்த்திக்,
அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாய வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன் நானும் தேடி பார்த்தேன் உலகம் தாண்டி பார்த்தேன் உன்னை போல் அழகியத்தான் பார்த்ததில்லடி கவிதை பாடி பார்த்தேன் கதகளி ஆடி பார்த்தேன் அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி நான் உனக்கு கெஞ்சுறேன் நீ எனக்கு கொஞ்சம் தான் வாடி